அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு கூட்டு. அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து கோஸ் வந்து கொஞ்சம் இந்த ஒரு கப்பு நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக பொடியை நறுக்கி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு. அதாவது நான் இந்த எடுத்துருக்க அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேணும்னா கூட பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் நறுக்கிற காய்க்கு தகுந்த அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து இப்போ குக்கரில் ஒரு விசில் விட்டுருக்கேன். அதை அமர்த்தியாச்சு. இப்போ வந்து நம்ம காய் அதில் அவிய போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சின்ன துண்டு தேங்காய், கொஞ்சம் பின்பக்கம்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரே விசிலில் இந்த கூட்டு வச்சிடலாம். ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பருப்பு மட்டும் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடய திருப்பி நம்ம காயல்லி அவிய போட்டுக்கலாம். மறுபடியும் காய் போட்டு ஒரு சவுண்டில் நம்ம எடுத்துட்டோம்னா டக்குன்னு தாளித்து கொட்டிடலாம். ஈஸியான சிம்பிளான கூட்டு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியதில்லை. சிம்பிளாக ஈஸியாக ஒரு கூட்டு போட்டு கூட சாதம் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு காய் அள்ளி குக்கரில் பருப்போடு வேக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குக்கரில் பருப்பு ஒரு விசில் தான் விட்டேன், அதில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கோஸ் அள்ளி இதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு. இது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. கூட்டு சிம்பிளாக ஒரே விசிலில் டக்குன்னு செஞ்சிடலாம். காய் மட்டும் நறுக்கி ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரே விசில் விட்டால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஊற்றின போதும். நம்ம அப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை பண்ண ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த மிக்ஸி கழுவின தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அது மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் சூப்பரான கூட்டு நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி கூட்டு ரெடி ஆகிடும். இது அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுக்கலாம். காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ நம்மளோட கோஸ் வந்து ஒரு விசில் எடுத்துச்சு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். பருப்போடையே கூட வேக போட்டுக்கலாம் காய். ஓகே, நம்ம இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெருன்னு அப்படி அரைச்சா போதும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இந்த ஜீரகம் அந்த வாசத்தோட சூப்பராக இருக்கும் கூட்டு, நல்லா கரைஞ்ச மாதிரி. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சும்மா தாளிக்கிறதுக்கு தான். இது அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம். ஆல்ரெடி நம்ம அரைச்சிட்டோம். சும்மா ஒரு 10 வாசத்துக்கு போட்டாச்சு. எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா இல்லை வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தா கண்டிப்பாக மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க, கொஞ்சமாக போடுங்க மிளகா. இப்போ நம்ம தாளிச்சதை தூக்கி அதில் கொட்டிடலாம். திருப்பி இதை வந்து லேசாக ஒரு தரம் சூடு வைக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்குவோம். இப்போ நம்மளோட கூட்டு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோஸ் கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. என்னென்னா இந்த கோஸோட ஸ்மெல்லே இருக்காது இதில், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் போட்டு கொடுப்பீங்க இல்லையா, அப்போது இந்த மாதிரி இந்த பருப்பு இந்த காய் எல்லாமே சேர்த்து ஏதாவது ஒரு காய் சேர்த்து கூட்டு பண்ணி பிள்ளைங்களுக்கு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் உப்பு எல்லாம். ஆனால் மிளகா மட்டும் குழந்தைங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. வெறும் பப்பு சாதம் கொடுக்குறதுக்குலாம் இந்தமாரி காய் சேர்த்து கூட்டு சாதமாக கொடுக்கலாம். சூப்பரான நம்மளுமே சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம். 10 நிமிஷத்தில் அருமையாக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே 10 நிமிஷம் தான். ஏன்னா நான் ஒரு விசில் விட்டு தான் எடுத்தேன். மறுபடியும் காய் ஒரு விசில் விட்டு எடுத்தேன். ஒரு செகண்டில் ரெடி ஆயிடுச்சு. காய் மட்டும் நறுக்கி ரெடியாக இருந்துச்சுன்னா நிமிஷத்தில் கூட்டு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
அனைவருக்கும் நன்றி.